நான் நினைச்ச மாதிரி இது சூப்பரா வந்திருக்கு. இந்த அக்காக்கு பிடிச்சா போதும். என்ன விஷயம் ரோஹிணி? வாசனை வேற ரொம்ப தூக்கலா இருக்கு. என்ன செஞ்சிட்டு இருக்க? பன்னீர் கறி செஞ்சிட்டு இருக்கேன். பரவாயில்லையே ரோஹிணி, சமைக்க நல்லா கத்துக்கிட்ட. எங்களுக்கு கொஞ்சம் குடுக்கலாம்ல? எப்படி சமைச்சேன்னு நாங்களும் டேஸ்ட் பண்ணி பாக்குறோம். கொடுக்க மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இத நான் சீமாக்காக ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் அவங்க டேஸ்ட் பண்ணட்டும், அப்புறமா நீங்க சாப்பிடுங்க. அக்கா, I'm really sorry. போதும். நீ வேற எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வா ரோகிணி. அக்கா, ஆமா, என்ன இது? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பன்னீர் மசாலா. இது யார் செஞ்சா? இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வந்தேன். நீங்க என்னன்னா சாப்பிடாம யார் செஞ்சதுன்னு கேக்குறீங்க? ரோகிணி, இது நீ செஞ்சியா? எனக்காகவா? சரி வா, நீ செஞ்சு கொண்டு வந்தால, அதனால நீயே ஊட்டி விட. வா ரோகிணி. ரொம்ப டேஸ்டா இருக்கு. என்னமா ரோஹிணி, ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம்? அது வந்து சின்ன பாட்டி, இந்த டிஷ் நான் அக்காக்காக ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். அக்காக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்ல அக்கா என்னைக்காவது மூட் ஆஃபா இருக்கும்போது அம்மா அக்காவை சமாதானப்படுத்த இதுதான் பண்ணி கொடுப்பாங்க. அதான் இன்னைக்கு நான் இத பண்ணிருக்கேன். இன்னைக்கு உங்க மூடு கொஞ்சம் மோசமா இருக்குல்ல, அதான். நீங்க வேணா பாருங்க, இத கொண்டு போய் அக்கா முன்னாடி வச்ச உடனே அவங்க கோவம் பறந்து போயிடும். சரி சரி, முதல்ல நீ இத குடு. ஹை, இது வாசனையே ரொம்ப தூக்கலா இருக்கு. அக்கா, சரி விடுங்க, அப்புறமா நான் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு புரியாத விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். இந்த ரோஹிணி அவங்க அக்காவுக்காக ரொம்ப பாசமா அந்த சீமாவுக்கு பிடிச்ச பன்னீரை வேற செஞ்சு எடுத்துட்டு போறா. இத பார்த்தா அந்த சீமா ரொம்ப சந்தோஷப்படுவா. இவ போய் சாரின்னு சொன்ன உடனே அந்த சீமா, தங்கச்சி நீ எந்த தப்பும் பண்ணலமான்னு உடனே அவளை கட்டி பிடிச்சுப்பா. இவங்க ரெண்டு பேரும் நடிப்புக்கு முன்னாடி எந்த ஹீரோயினும் நிக்க முடியாது. அக்கா, அக்கா பாத்து
பாத்துக்கா, பாத்து பாத்து. என்னக்கா நீங்க? அக்கா, எனக்கு இப்போ ஒரு விஷயம் ரொம்ப நல்லா புரிஞ்சிடுச்சு. இத பார்த்த உடனே உங்களுக்கு ஏதோ ஒரு புது ஐடியா தோணி இருக்கு. பிளான் என்னன்னு சொல்லுங்க. அக்கா, அக்கா அக்கா, வந்துரு வந்துரு, சீக்கிரம் வா. பவி, அந்த ரோஹிணி என்ன யாருமே சாப்பிடாததைய செஞ்சிருக்கா? அதுக்கு இவ்வளவு ஓவரா சீன் போடுறா? என்ன வேணாலும் சொல்லு, என்ன மாதிரி நிச்சயமா ரோஹிணியால சமைக்கவே முடியாது. என்ன பவி? வா போகலாம். நீங்க கவலைப்படாதீங்கக்கா, உங்களை மாதிரி யாராலையும் சமைக்கவே முடியாது. அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ரெண்டு பேரும் சூப்பரா இவங்க விழுந்துட்டாங்க. 3 முடிச்சு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு